ஹாப்பி மார்னிங். சில பேர் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா அதுலேயே அழுதுட்டு இருக்கிறது, அதுலேயே ஒரு கான்வர்சேஷன் மற்றவங்க கிட்ட பண்ணுறது அது ப்ராப்ளமு. அப்புறம் அதில் ஒரு சுகம் தேடுறது. இது வந்து எப்படி இதை கம்பேர் பண்ணிக்கலாம்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிம்பிள் வருது. நீங்கள் சின்ன பிள்ளை பார்த்துருப்பீங்க, அந்த பிம்பிள் மேலே கை வச்சுட்டு அமுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பெயின் வந்து நல்லாயிருக்கும், சுகமாக இருக்கும். ஆனால் அந்த பிம்பிள் உடஞ்சதுன்னா ஃபுல் ஃபேஸ் வந்து பிம்பிள் ஆகிடும். அது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிம்பிள் அப்போத்துக்கு ஒரு சுகம் இருக்கும். அந்த மாதிரி சில பேர் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிட்டு அதை வந்து சால்வ் பண்ணாமல் அப்படியே அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு அதில் ஒரு இன்பம் காண்டுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம், அழுகுறது ஒரு சந்தோஷம், அவங்க துக்கத்தை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது ஒரு சந்தோஷம், இந்த மாதிரியே போயிட்டுருப்பாங்க அவங்க லைஃப்பை. அவங்களுக்கு ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது. அவங்க அந்த ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஜாலி, அந்த ப்ராப்ளமில் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதிரி ஜனங்களும் இருக்காங்க. அது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய பேர் அமிகோஸ் ரவிச்சந்திரன், பிஸ்னஸ் கோச் அண்ட் லைஃப் கோச். உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் என்னை கேட்கலாம். பாய்.